ரேஷன் பொருள் வாங்க கார்டு தேவைகளை என்று சட்டமன்றத்தில் அமைச்சர் வெங்கடரமணன் அறிவிப்பு. கார்டு சாஃப்ட் காபி இருந்தால் போதும், அட்டை நம்பர் இருந்தால் கூட போதும் எனவும் விளக்கம். மேகமலை விவகாரத்தில் தமிழக அரசு சார்பில் ஓரிரு நாட்களில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும். கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா தகவல். காங்கிரஸ் கட்சி ஒரு நாளும் யாரையும் முதுகில் குத்தாது. ராகுல் காந்தியை பிரதமராக ஏற்றுக்கொள்ள இந்தியா தயாராக இருக்கிறது எனவும் கே.சி. வேணுகோபால் பேச்சு. ஒடிசாவில் பலத்த மழை காரணமாக 6 மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளிப்பு. வெள்ளத்தில் சிக்கி 3.5 லட்சம் பேர் மீட்பு. இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி ஜம்மு காஷ்மீர். உமர் அப்துல்லாவை சந்தித்து பேசிய பின்னர் அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் திட்டவட்டம். அதிமுகவின் 21 எம்எல்ஏக்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கை கைவிடப்பட்டது சரி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் தாவேக அரசு அமைத்த பின்னர் மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளின் பட்டியல் வெளியீடு. கடைகள் மூடப்படவில்லை என தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் மூடப்பட்ட கடைகளின் முகவரியுடன் பட்டியலை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. மேகமலை பழங்குடிகளை வெளியேற்றும் தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் வலியுறுத்தல். எம்எல்ஏக்களுக்கு கார்களை தேர்வு செய்வதற்கான பணியை உடனே தொடங்கியது தமிழ்நாடு அரசு. எம்எல்ஏக்களுக்கு என்ன கார் வாங்குவது என்பது தொடர்பாக 6 மாடல் கார்களை வரவழைத்து டெஸ்ட் டிரைவ். அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வழங்கப்படும் என்பது இதற்கு முன்பு எந்த முதலமைச்சரும் அறிவிக்காதது. இதனை வரவேற்கிறோம். கார் இல்லாத எம்எல்ஏக்களுக்கு வழங்கலாம் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், வரவேற்கத்தக்கது. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு கார் இருக்கு, இதான் உண்மை. இந்த பாருங்க, இந்த வரிசையில பாருங்க, எல்லாருக்கும் ஃபாரின் காரே இருக்கு. முதலமைச்சர் விஜய் ஒரு கார் பிரியர். தாவேகவில் எல்லோரும் கார் வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளதால் அதனை நிறைவேற்றியுள்ளார். இந்தியாவில் யாரும் செய்யாததை முதலமைச்சர் செய்துள்ளார் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. ஆதி திராவிடர் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட பொது பாதையில் வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டாவை ரத்து செய்ய வலியுறுத்தி அரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன் நடைபெற்ற போராட்டம். காவல் ஆய்வாளருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் இடையே ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தால் பரபரப்பு. ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசி தரமானதாக உள்ளதா என்ற தலைப்பில் சத்தியம் டிவி நடத்திய ஆன்லைன் சர்வே. ரேஷன் அரிசி தரமானதாக இல்லை என பெரும்பாலானோர் கருத்து. மும்மொழி கொள்கையை நடப்பாண்டில் அமல்படுத்துவதை மறுபரிசீலனை செய்ய சிபிஎஸ்இக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் தடியடி மற்றும் கண்ணீர் புகைக்குண்டு வீச்சு பயன்படுத்திய விவகாரம். காவல்துறை அத்துமீறல் குறித்து விசாரிக்க 5 பேர் கொண்ட குழு அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஜார்க்கண்ட் அரசின் தேர்வு ரத்து அறிவிப்புக்கு தடை. அம்மாநில உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவு. வங்கதேச நாட்டின் 23வது அதிபராக மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் தேர்வு. நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் 343 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்கு செலுத்திய நிலையில் 255 வாக்குகள் பெற்று வெற்றி. மத்திய ஆப்பிரிக்காவில் தங்கச் சுரங்கம் சரிந்து விபத்து. 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உயிரிழந்த சோகம். மகளிர் ஹாக்கி உலகக்கோப்பை 2026 இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான நடைபெற்ற போட்டி டிரா. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரின் 16வது சுற்று ஆட்டம். இந்தியாவின் பி.வி. சிந்து சீனாவின் வாங் ஜி யிடம் போராடி தோல்வி.